இவங்க கவினயா இடோசுகாய் அப்படின்ற அமைப்பால அகில இலங்கை ரீதியாக 13 வயதிற்கு கீழ் நடாத்தப்பட்ட கராத்தே போட்டியில தங்கப்பதக்கம் வென்றிருக்கிறாங்க. பொதுவாக பெண்கள் கராத்தேயில பங்கு பெற்றதே குறைவாக இருக்கும் போது இடோசுகாய் நேஷனல் சாம்பியன்ஷிப் கராத்தே போட்டியில கவினயா தங்கப்பதக்கம் வென்று இவ்வாறான ஒரு சாதனையை நிலைநாட்டி இருக்கிறாங்க. இந்த வயசு 13. நான் 10 வருஷமா கராத்தே செஞ்சுட்டு வரேன். எனக்கு கராத்தேல இன்ட்ரெஸ்ட் வந்தது என் அண்ணாவை பார்த்து. அதுக்கப்புறம் நான் கராத்தேக்கு போனதுக்கு அப்புறம் இன்னும் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அப்பாவுக்கு ஸ்போர்ட்ஸ் மேலே நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பட் அவருக்கு ஒரு ஒழுங்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதனால அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. நான் ஒரு நல்ல பிளேயர் ஆகணும், நான் இன்னும் மேலும் மேலும் போகணும்ட்டு. எனது மாணவி காவின்யா கிரேட் 1 தொடக்கம் என்னிடம் வந்து கராத்தே கலையை பயின்று வருகின்றார். மிகவும் திறமையான மாணவி. உள்ளூர் போட்டிகளே பல சாதனைகளை படைத்துள்ளார். சர்வதேச போட்டிகளிலே வெளியூர், அதாவது ஏசியன் கேம்ஸ் மற்றும் போன்ற பல போட்டிகள் உள்ளது. நம்ம உள்ளூர் இல்லாமல் வெளிநாடுகள் சென்று சாதனை படைக்க வேண்டும் என்றதே எனது கொள்கையாக உள்ளது. அண்ணா போனனால அந்த இன்ட்ரெஸ்ட்ல இவ போறா. அண்ணாவோட இவன் நல்லாவே செய்யறா. ஏன்னா வெளியில பொம்பளை பிள்ளைகள் போனா பாதுகாப்புக்காக நாங்க போகணும். இப்போ வந்து இவன் அந்த எதுக்குமே போவா, துணிஞ்சு போவா பயம் இல்லாம. மலையகத்தை பொறுத்த வரையில இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்க்கு கேர்ள்ஸ் பார்ட்டிசிபேட் பண்றது குறைவு. ஆனா அந்த தடைகள் எல்லாத்தையுமே தாண்டி இன்றைக்கு இப்படியான ஒரு சாதனையை நிகழ்த்தி இருக்கக்கூடிய கவினயாவோட தேசிய மட்டத்திலான இந்த சாதனை இன்னும் சில நாட்கள்ல சர்வதேச ரீதியிலையும் தொடரும் அப்படின்றது கவினயாவோட பயிற்றுவிப்பாளரதும் அதையும் தாண்டி கவினயாவோடதும் கனவு.